இன்னைக்கு நான் போறேன், ஒண்ணு இருந்தா நான் உயிரோட இருக்கணும், இல்ல அவன் உயிரோட இருக்கணும். இப்ப நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்குள்ள வருவோம் மேம். முதல்ல நான் ஒரு கதை எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்த சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்னவோ அது சொல்லுங்க. எப்படி? ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப். அந்த ஒய்ஃப் வந்து இந்த ஆரி ஒர்க் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேற ஒருத்தர் ஆரி ஒர்க் வைக்கிற ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போய் இந்த ஆரி ஒர்க்லாம் எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் இந்த சட்டையில் அதெல்லாம் செய்கிற வழக்கம் போல். அப்போ அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அவங்க உடலால் ஒன்றா இருக்கிற அளவுக்கான சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, இருந்திருக்காங்க. இதெல்லாம் கணவனுக்கு தெரியாமல் பார்த்துருக்காங்க. இப்போ அந்த ஆரி ஒர்க் வைக்கிற நபர் வந்து இதை வீடியோ எடுத்து வச்சுட்டு, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுட்டு, அவங்களுடைய எப்பெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்பெல்லாம் நீ வந்து வரணும், எங்கள் வீட்டுக்கு நான் சொல்கிறப்பெல்லாம் வரணும், இல்லாட்டி நான் அவங்க கணவன்கிட்ட அதை சொல்லிடுவேன்னு சொல்லி அவங்கள ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணி கடைசியாக ஒரு தடவை அவர் கூப்பிடும்போது, இன்னைக்கு நான் போறேன், ஒண்ணு இருந்தா நான் உயிரோட இருக்கணும், இல்ல அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனுக்கு வந்து ஒரு தூக்க மாத்திரையை போட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க மட்டும் வச்சுட்டு அங்க போய் அவனை வந்து கழுத்தையே அறுத்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஒரு சாதாரணமான ஒரு பழக்கம். நார்மலா ஒரு டெய்லர், ஒரு ஆண் பெண்ணுங்கிறது சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஒரு பெண்ணு கூடயோ ஒரு ஆணு கூடயோ இணைஞ்சுதான் அந்த வேலையை செய்யற மாதிரி வருது. அப்போ ஏற்படுற ஒரு பழக்கம் எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். இப்ப இவருடைய இந்த கணவனுடைய வாழ்க்கை அடுத்து என்ன ஆகும், அவங்க குழந்தை என்ன ஆகும், இந்த கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆகும், எப்படிப்பட்ட இது ஒரு பெரிய மென்டல் டார்ச்சர்ல. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நானும் ஒரு கதையை வச்சு ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போகிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணுறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி இருக்காரு. ஒய்ஃப்க்கு வந்து எப்படின்னா வீட்டில் தனிமையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், தனக்கான எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்ற ஃபீலிங்கோடு இருந்திருக்காங்க. அப்போ ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்தவரோட ஒரு பழக்கம் ஏற்படுது. எஃபி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. எஃபி ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப பழக்கம் கூட்டிகிட்டே போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி அது உடல் உறவு வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா அவரோட தேவைக்கு இவங்க வந்தாகணும், அந்த மாதிரி ஆகுது. ஸோ இந்த நிலைமையில தான் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. அப்போது வந்து ஐ வாஸ் டெல்லிங், உங்களுக்கு தெளிவாக புரியுதா உங்களோட எமோஷ்னல் இம்பேலன்ஸை ஒருத்தவங்க வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்கன்றது புரியுதான்னு கேள்வி கேட்டப்போ எனக்கு அது புரியுது மேம், ஆனாலும் என்னால் அவரை விட்டு வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய செஷன் எடுத்துக்கிட்டாங்க. செஷன் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஷீ வாஸ் லைக், நான் அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கேன் மேம், நான் இப்போ என் ஹஸ்பண்டை பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கும் ஒரு செஷன் வச்சோம். ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் ஒய்ஃப் இருக்காங்கன்றத சொல்லாமல் வச்சோம். சரிங்களா? எப்படி இருக்கு, அதாவது ஒய்ஃப் கிட்ட எப்படி இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட எமோஷனல் விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா விமெனுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். அது ஆஃப்டர் 40லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாசஸ் தொட போகிறதுனால நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மூட் ஸ்விங்ஸை எப்படி ஒரு ஆண் ஹேண்டில் பண்ணுறானோ அதை பொறுத்து தான் அந்த ஒய்ஃப் வந்து அந்யூனமாக இருக்கிறது வித் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. மூட் ஸ்விங் இருந்துச்சுன்னா இவ கத்திட்டே தான் இருப்பா, இவள்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டே இருக்க முடியும், இவள்கிட்ட எத்தனை தடவை புரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியும், மூஞ்சி காட்டுறா, உம்முன்னு போய் உட்காந்துக்கிறா, எதுவுமே பேச மாட்டேங்கிறா, நான் எல்லாம் கொடுக்க தானே செய்கிறேன், நான் எல்லாம் தரேனே, இதுக்கு மேலே என்ன தரணும் அப்படின்னு ஒரு தாட் வேற ஹஸ்பண்ட்க்கு வரும். என்ன தரணுமோ அதை தரலையே, அதுதான் எமோஷனல் பாண்டிங். உமனுக்கு தேவை எமோஷனல் பாண்டிங். நான் அடிக்கடி சொல்வேன், மென் ஆர் ஸ்கொயர் மைண்டட், விமன் ஆர் சர்க்கிள் மைண்டட். மென்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரில் 4 எட்ஜஸ் இருக்கும். ஒரு ஃபைட்டு முடியுதுன்னா அவங்க அன்னைக்கே அங்கேயே அந்த இடத்தோட முடிச்சுட்டு போயிடுவாங்க, அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் விமன் அப்படி இல்லை. அது அன்னைக்கு என்னென்ன வார்த்தை பேசுனாங்களோ, எந்த வருஷத்துலேருந்து பேசுனாங்களோ, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது ஏன் நடந்துச்சு, இது ஏன், அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும். எமோஷ்னலாக எக்ஸ்ப்ளனேஷன், லாஜிக்கலாக வேண்டாம், எமோஷ்னலாக வேணும். எனக்கு புரியுது உனக்கு இது வலிக்கும்னு, அதனால தான் நான் இதை சொல்கிறேன், அப்படி பேசணும் கணவன்கள். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பண்ணால் இப்படி ஆகும்,
அப்படின்னு சொல்லாம, எனக்கு புரியுது உனக்கு இந்த இடத்துல இந்த மாரி தோணுது. லெஃப்ட் அவுட்டா தோணுது. வீட்ல யாரும் உன்ன இன்க்ளூட் பண்ணாத மாரி உனக்கு தோணுது. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் வந்து உன்ன எப்பவுமே இப்படிதான் என் மனசுக்குள்ள தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பேசும்போது தான் அந்த விமென் வந்து எமோஷனல் ஃபுல்ஃபில்மென்ட் அடைவாங்க. ஆனா இந்த மாதிரி பேசுறதுக்கு பசங்களுக்கும் யாரும் சொல்லி தரலையே மேம். எங்களுக்கா எப்படி மேம் இந்த மாதிரி பேசணுங்கிறது தெரியும். ஆண்களுடைய பக்கமும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா நம்மளோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குன்னும்போது, கம்யூனிகேஷன் பேட்டர்ன மாத்தியும் ஆகணும் இல்லையா? ஆகணும். அது கரெக்ட். ஏதோ ஒண்ணு நம்ம கரெக்ட்டா இல்ல. அதனால தான் உம்முன்னே உட்காந்துட்டே இருக்கா. நம்ம குடுக்குற இன்புட் தப்பா இருக்கு. அதனால தான் சேம் அவுட்புட் வந்துட்டே இருக்கு. அப்ப இன்புட்ட மாத்துனா தான் அவுட்புட் மாறும் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷன் பேட்டர்னை மாற்றி தான் ஆகணும். இதே மாதிரி நான் விமனுக்கும் கூட சொல்லுவேன், சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. பாஸ்ட்டையே இழுத்துட்டு இருக்காதீங்க. ப்ரெசென்ட்டுக்கு வந்துருங்க. ப்ரெசென்ட்டுக்கு வந்து இந்த பாஸ்ட்னால இப்படி ப்ரெசென்ட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படி. கொஞ்சம் லாஜிக்கலாவும் வாங்க. எமோஷனலா மட்டுமே இருக்காதீங்க. ஆமா. அந்த சர்க்கிள கொஞ்சம் ஸ்கொயரா மாத்துறதுக்கு முயற்சியாவது பண்ணுங்க. ஸ்கொயரா மாத்தாட்டினாலும் ஒரு மாதிரி அந்த ஒரு சர்க்கிள்குள்ளயாவது ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் வரைங்க. வரைங்க. அதுதான், சர்க்கிளுக்கு வெளியே கூட நீங்க வரைய வேணாம். உள்ளயாவது வரைங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம இப்போ ரெண்டுமே விமெனோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பற்றி பேசணும். மென்னோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பற்றி பேசல. இதில் So, ஆக்சுவலி இது இந்த இடத்துல இப்போ உமனுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு மென் வந்துட்டு கொஞ்சம் எமோஷனல் பாண்டிங்கா இல்லாதது மட்டும்தான் காரணம்னு ஆனா சொல்லிடலாமா? இதை ஒரு முடிவு மாதிரி எடுத்துக்கலாமா? மோஸ்ட்லி சம்டைம்ஸ் இட் கேன் பி அ செக்ஷுவல் அர்ஜ் டு. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். அதனால் வி கான் ஃபுல்லி சே தட் இட் இஸ் an எமோஷனல் திங். பட் ப்ரிடாமினன்ட்லி ஒரு மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து டெமி செக்ஷுவலாக இருப்பாங்க. டெமி செக்ஷுவல்னா எமோஷ்னலாக ஒரு ஆளோட அட்ராக்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் அவங்களால செக்ஷுவலாக அவங்கள்ட்ட இருக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து டெமி செக்ஷுவலாக இருப்பாங்க. அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் டைம் கேட்பாங்க. அதெல்லாம் அதுக்கு தான் அந்த டெமி ஆமாம் பழகாமல் இருக்கிறதுனால அந்த டைம் எல்லாம் கேட்பாங்க. விமன் வந்து எமோஷ்னலாக லைக் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் இருக்கிற அந்த செக்ஷுவல் பாண்டே கூட கிராக் ஆகும். கிராக் ஆயிரும். ஸோ அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ யார் அதை தராங்களோ மித்த ஒருத்தவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட்டியாக இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் போயிட்டா வெளியே வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போ இதை கணவன் கிட்ட அவங்களே ஏதாவது ஒரு வகையில் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் 2 பேருமா இணைஞ்சு அந்த மாதிரியான முயற்சி பெண்கள் எடுக்கிறாங்களா? எடுக்கலாமா? அது ஒரு ஆப்ஷன் தானே. இப்போ நீங்கள் அது ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் கணவனோட மனநிலைன்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா? அவர் ஏற்றுக்கிற மாதிரி மனநிலையில் இருக்கிறாரா? அவர் சொன்னால் புரிஞ்சுப்பாரா? சில கேசஸ் இருக்காங்க, அவங்க ஓப்பனாக வந்து அவங்க ஹஸ்பண்டே சொல்லி திஸ் இஸ் அ வெரி பெக்யூலியர் கேஸ். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கோட். ஷீ இஸ் 40. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ரன்னிங் அ வெரி பிக் பிஸ்னஸ். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட பிஸ்னஸை பார்த்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு கல்யாணமான புதுசுலேருந்து இவங்களை பிடிச்சதில்லை. பட் ஸ்டில் அவங்க எப்படியோ மேரிட் லைஃப் இருந்து குழந்தைங்கலாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன் வைல் அவங்க ஆஃபீஸில் ஒரு பையன் ஒர்க் பண்ண வராரு. அவரோட இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவருக்கும் பொய்யா இருந்து இவருக்கும் பொய்யா இருக்க என்னால் முடியாது, அதனால் நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை போய் சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிடுறாங்க. மியூச்சுவலாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் ஒரு பையன் இருந்தான் இல்லைங்களா, அந்த பையன் நாட் ஓகே அப்படின்றான் இவங்கள. மை காட், கஷ்டமான சிச்சுவேஷன். ஷீ வாஸ் கிரைங் லைக் எனிதிங். ஆமா. ஸோ சில சமயம் பேக் ஃபயர் ஆயிரும் இந்த மாதிரி கூட. வி கான்ட் சே எந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகும்னே சொல்ல முடியாது. இப்போ எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்குன்னு என் கணவர்கிட்டயே போய் சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா, அப்போ கணவன்கிட்ட ஏதோ ஒன்று எனக்கு குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதையே கணவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருந்திருக்கலாமே. ஏன்னா என் கணவன்கிட்ட இது ரொம்ப பெரிய விஷயம், இதை சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கு என் கணவன்கிட்ட எனக்கு நான் சாதாரணமாக பேச முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம 2 பேர் இப்படி இருந்தால் இன்னும் எனக்கு பெட்டராக இருக்குங்கிறதையே நேரடியாக சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறேன். அதை ஏன் பெண்கள் நிறைய பேர் சொல்கிறது இல்லையோங்கிறதா என்னுடைய எண்ணம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் தான். சொன்னாலும் அவர் மாற்றிக்க முடிகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். ஆனால் அது தப்பு இல்லை, கண்டிப்பான முறையில் தப்பு தான். அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கணும், அவர் மாறுறாரா, அவர் கேப்பபிள் ஆகுறாரா, அவரால் முடியுதா, இதெல்லாம் அந்த ஃப்ரீ டைம்லாம் கொடுக்கணும்.